அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. விடுதில சாப்பாடு சரியில்லை, தண்ணி சரியில்லைன்னு. அப்போ போன ஆட்சியில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு தப்பு நடக்குதுன்னா ஒருத்தர் எந்திரிச்சு ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் தப்பு நடக்கலையா, இது மாதிரி ஒரு தப்பை நியாயப்படுத்துற ஒரு தலைமுறை உருவாக்கி இருக்கார் விஜய் அவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக என்ன செய்யுதுன்னா ஒரு தலைமுறையை சீரழிச்சிட்டு இருக்குது. முன்னாடி ஆட்சியில இதெல்லாம் சரி செஞ்சிருந்தா இன்னைக்கு ஏன் இந்த மாணவர்கள்லாம் கேள்வி கேட்க போறாங்க? இந்த ஆட்சியில் ஒரு கேள்வி வருது இல்ல, இது போன ஆட்சியில் இவங்க கேள்வி எழுப்பியிருந்தா அது நேரடியாக வந்திருக்கும். இப்போ இவங்க தப்பை நியாயப்படுத்துறதுக்கு இவங்களால சரி பண்ண முடியாததுக்கு இது முன்னாடியே நடக்குதுன்னு சொல்லிட்டு பழி தூக்கி போடுறது. இந்த தாவேக ஆட்சியில 2 மாதத்துல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்ற ஒரு பேச்சு இருக்கு. என்ன நல்லது பண்ணிருக்காங்க? ஊழல்கள்லாம் ஒழிச்சிருக்காங்க, லஞ்சத்தை ஒழிச்சிருக்காங்க அப்படின்னு. தாவேக நிர்வாகி லஞ்சம் வாங்கினதா வீடியோ வந்து வெளியாயிருக்கு. பழனி அடிவாரத்தில் இருக்க 100 கோடி மதிப்பிலான சொத்து 2 கோடியில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. மாநில கல்லூரியில உணவு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட்டம் நடக்குது, இன்னொரு பக்கம் உணவு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு கட்சி சார்ந்து, அதாவது டிஎம்கேவை சார்ந்து அந்த போராட்டம் நடக்குது. தவறான கருத்துக்களை பரப்புறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்குள்ளேயே அரசியல் சண்டை நடக்குது. டிவிக்கில் ஒரு ஊழல் நடக்குது, இப்படி நடக்குதுன்னு கேட்டால் அவன் திமுக காரன். பாதிக்கப்பட்டவனுக்காக திமுக பேசுவான் தான். ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்டவன் பேசணும் எல்லாத்தையும் நீங்கள் திமுக சொல்லி ப்ளேம் பண்ணுறீங்க. உங்களை எதிர்த்து யாராச்சும் கேள்வி கேட்டானா அவன் திமுக காரன். இந்த பிஜேபி ஒன்று பண்ண முடியல, ஆன்டி இண்டியன் அந்த மாதிரி. நெறியாளர் விஜயன் அவர்களை காவல்துறை கூட்டிட்டு போய் நீங்க டிவிக்கு ஆட்சியே வீழ்த்துறதுக்கான சதி வேலைகள் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு விசாரணைக்கு கூட்டிட்டு போய் 2 நாள் காவல்துறை என்னதான் பண்ணாங்கன்ற கேள்வி எழும்பிருக்கு. இது ஒரு மிரட்டல் தான். விஜயன் ஒரு பத்திரிகையாளருக்கு நிலைமை நாளைக்கு உங்களுக்கு கூட வரலாம். நீங்க டிவிக்கே பத்தி ஏதாவது ஒன்று அவங்க பண்ற குற்றத்தை எடுத்து சொன்னீங்கன்னா உங்களை கூட விசாரணை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? நான் டிவிக்கே பண்ற குற்றங்கள் நான் எடுத்து சொன்னாலே அரெஸ்ட் பண்ற நிலைமை இப்ப டிவிக்கேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. டிவிக்கே பண்ற குற்றங்களை நீங்க எடுத்து காட்டினா தாவேகால சேர்ந்தவங்க ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர் முதற்கொண்டு விலைக்கு பேசி அவங்கள வாங்கி தாவேகா சம்மந்தப்பட்டு பொய்யான தகவல்களை ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னு நேஷனல் டிவிலேயே வந்திருக்கு. தாவேகா முழுக்க பொய்களை பரப்பி தான் இது ஆட்சிக்கு வந்துருக்குன்னு சொல்றேன். தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் தங்க முதல் திட்டமும் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகள் மட்டும் தான் தங்க முதல் திட்டங்கிறாரு. இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்றாங்க, அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் சொல்லிட்டு அதை சொல்றதுக்கு இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் தானே அவங்க என்ன வேணா பேசலாம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. மக்களை டைரக்டா பிரஸ்ஸை பாக்குறது இல்லை, அவன் இன்ஸ்டாவை தான் பார்க்குறான். இன்ஸ்டாவில் பார்க்கும்போது அதை தானே உண்மையை நம்புவான். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பரப்புறது சரி, இந்தியா முழுக்க பரப்பணும்னு என்ன அவசியம் இருக்கு? காங்கிரஸோட அலைன்ஸாக தான் இருக்கு. நீர்த்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திராவிட மாணவர் பேரவை துணை செயலாளர் நந்தகோபால் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நம்ம முதல்வர் அவர்கள் தொடர்ந்து விடுதியில் மருத்துவமனையிலலாம் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வராரு. அது தொடர்ந்து மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. விடுதியில் சாப்பாடு சரியில்லை, தண்ணி சரியில்லைன்ட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. அப்போ போன ஆட்சியில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இந்த ஆட்சியில் நடக்கிற விஷயம் அடுத்த ஆட்சி கண்டிப்பாக மாறி இருக்கும். இப்போது ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது அங்கே ஒரு டெக்கோரம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது நடந்துருக்குது. அடுத்த ஆட்சி வரும்பொழுது அதோட அதிகாரிகள் மாறுறது, அதோட நிலைப்பாடு மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதற்கு நடக்கிற செயல்பாடுடைய ரிசல்ட்டும் மாறுது. இப்போது எடுத்துக்காட்டு நிறைய விஷயங்கள் மாறும் பொழுது அங்கே இங்கே ஒரு பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கும். கரெக்டாக அந்த ஆட்சி மாறும் பொழுது அவங்க ஸ்கூலில் பாட்டு போட்டது இந்த மாதிரி அடுக்கடுக்க மாறிட்டே இருக்கும் பொழுது அப்படி மாற ஒரு பக்கம் அவங்களுக்கு நடக்கிற குற்றச்சாட்டுகள் எதிர்த்து போராடுறாங்க. இன்னொரு பக்கம் மாணவர்கள் தான் கட்சி சார்ந்துன்னு சொல்லிட்டு டிவிக்கு ஆதரவுகளாக மாறிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக என்ன செய்யுதுன்னா ஒரு தலைமுறையை சீரழிச்சிட்டு இருக்குது. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல சரிங்கிற மனநிலைக்கு கொண்டு வந்திருக்குது. ஒரு தப்பு நடக்குது, உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா இப்போது தமிழ்நாட்டில் தப்புங்க இது வரைக்கும் எத்தனையோ தப்பு நடந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு 2 தரப்பும் அதிமுக திமுக எல்லா தரப்பும் வருத்தப்படுவாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு தப்பு நடக்குதுன்னா ஒருத்தர் எந்திரிச்சு ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் தப்பு நடக்கலையா, இது மாதிரி ஒரு தப்பை நியாயப்படுத்துகிற ஒரு தலைமுறை உருவாக்கி இருக்கார் விஜய் அவர்கள். அதனால தான் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனையை பார்க்க முடியுறாங்க. அந்த பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேங் ரெடி ஆயிடுது. ஒரு பிரச்சனையுடைய என்ன நடக்குதுங்கிறத காது கொடுத்துட்டு கேட்கறதுக்கு அந்த மாணவர்கள் தயாராக இல்லை. எனக்கு சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னால் ஏன் முன்னாடி மட்டும் சாப்பாடு சரியானுச்சுங்கிற கேட்குற மனநிலைக்கு அவங்க மாறிடுறாங்க. தாவேக ஆட்சியில் இது நடக்குது, முன்னாடி ஆட்சியில் இதெல்லாம் சரி செஞ்சிருந்தா இன்னைக்கு ஏன் இந்த மாணவர்கள்லாம் கேள்வி கேட்க போகிறாங்க? கேள்வி இன்னைக்கு தானே கேட்குறாங்க. எனக்கு கேள்வி என்னன்னா முன்னாடி சரியாக இருந்துச்சு, அப்போ அவங்க கேள்வி கேட்கல.
ஆனால் இப்போ கேள்வி கேட்கறேன்னா இப்போ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். மாணவர்கள்லாம் சொல்றாங்களே இது இன்னைக்கு நேத்துக்கான போராட்டங்கள் கிடையாது, இது ரொம்ப வருஷத்துக்கான போராட்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆய்வுகள் நடந்திருந்தா போய் ஹாஸ்டல்ல செக் பண்ணியிருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்காதுல்ல. அப்போ போன ஆட்சியில அதை தவற விட்டுட்டீங்களா? எப்படியோ போட்டோன்னு விட்டுட்டீங்களா? போன ஆட்சியில் நடக்கிறப்ப இப்போ இந்த ஆட்சியில் ஒரு கேள்வி வருது இல்லை, இது போன ஆட்சியில் இவங்க கேள்வி எழுப்பியிருந்தா அது நேரடியாக வந்திருக்கும். ஓகே. அந்த கேள்வி இப்போ நடக்கிறதான் ஒரு இடத்துக்கு இவன் சொன்ன மாதிரி தான். முன்னாடி ஆட்சி குற்றம் சாட்டுறாங்க, இப்போ இவங்க தப்பை நியாயப்படுத்துறதுக்கு இவங்களால சரி பண்ண முடியாததுக்கு இது முன்னாடியே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பழி தூக்கி போடுறது. இது நான் மட்டும் பண்ணல, ஆல்ரெடி அவனே பண்ணியிருக்கான்னு சொன்னா அவங்க தேடியா பார்க்க போறாங்கிறதுல அப்படி கடத்திட்டு போற செயல்படுது. ஓகே. அப்போ போன ஆட்சியில ஆய்வுகள்லாம் மேற்கொண்டிருக்கலாம்ல, கேள்விகள் எழுப்பப்பட்டாதான் நீங்க வந்து அந்த இடத்துல போய் சரி செய்ய நின்று இருப்பீங்க. அந்த இடத்துல மேற்கொண்டாதான் அங்கே பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஆய்வு பண்ண முடியும். இப்போ உண்மையாக இருக்கிற சரியா இருக்க இடத்துல ஒரு எல்லார்கிட்ட ஒரு ரிப்போர்ட் வருது, தமிழ்நாடு முழுக்க எல்லா ஹாஸ்டல்லேருந்து ரிப்போர்ட் வருது ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட. அந்த எல்லா இடத்துலையும் சரியா இருக்குன்னா ஓகே, அவர் ஏதாவது ஒரு ஹாஸ்டல் இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்க, எல்லா இடத்துக்கும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப எல்லா இடத்துலையும் சரியாக நினைச்சிட்டு இருப்பாங்க, எந்த இடத்துல பிரச்சனைக்கும் அங்கே போக முடியும். இப்போ பிரச்சனை புதுசாக வந்திருக்குது, அதை முன்னாடியே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேர் கட்டுறது அது. ஓகே. இருந்தாலும் இந்த தாவேகா ஆட்சியில 2 மாசத்துல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு பேச்சு இருக்கு. என்ன நல்லது பண்ணியிருக்காங்க? ஊழல்கள்லாம் ஒழிச்சிருக்காங்க, லஞ்சத்தை ஒழிச்சிருக்காங்க அப்படின்னு. லஞ்சத்தை ஒழிச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க. தாவேகாவோட வழக்கறிஞர் ஒருவர் அரசு வழக்கறிஞர் ஆக்கிறதுக்கு 5 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கேட்கறேன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காப்புல. நீங்கள் லஞ்சம் அங்கே தான் ஒழிஞ்சிருக்கீங்களா? உங்கள் வழக்கறிஞர் போடுறாங்க. தாவேகா நிர்வாகி லஞ்சம் வாங்கினதா வீடியோ வந்து வெளியாகிருக்கு. பழனி அடிவாரத்தில் இருக்க 100 கோடி மதிப்பிலான சொத்து 2 கோடியில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. ஆனால் அவங்க தவறுன்னு சொல்றாங்க. ஊழல் இங்கே எங்கே ஒழிச்சிருக்காங்க? ஓகே. பழனிக்கே மொட்டையடித்த விஜய் அப்படின்னு பரந்தாமன் சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்லலாம்? விசாரணை போயிட்டு இருக்கு, பழனிக்கே அது எவ்வளோ பெரிய கோயில், அந்த ஒரு இடத்தை இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா? நீங்கள் 100 கோடி ரூபாய் இடம், அது 2 கோடி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2ஆம் தேதி ஒருவர் மாரிமுத்துங்கிறவர் இது வந்து என்னுடைய நிலம், இது யாருக்கு விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போடுறாப்புல. 3ஆம் தேதி அவருக்கான பதவி உயர்வுக்கான நியமனத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாப்புல. மறுபடியும் அடுத்த கட்டில் அந்த பழனியில் இருக்கக்கூடிய சர்பதிவாளர் வந்து விடுப்பில் போகிறாரு. விடுப்பில் போனதுக்கப்புறம் கொடைக்கானல்லேருந்து சர்பதிவாளர் வந்து அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதில் மிக மிக முக்கியமான விஷயம், கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை யாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுங்கிறது முக்கியமான விதி. அந்த விதி கூட தெரியாத சர்பதிவாளர் வந்திருப்பாரு. அதுக்குதான் உடனுக்குடன் ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்கல்ல. 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த இடையில இப்படிதான் விஜய் தான் பண்ணியிருக்காருன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டம். எனக்கு என்னன்னா இது நடந்திருக்குது, நான் தப்பு பண்ணுவேன், நீங்கள் திட்டும்போது நான் பேக் அடிக்கிறது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பண்ணுறேன், நீங்கள் அதை கண்டுக்கலின்னா நான் அதை அப்படியே விட்டுருவேன். நீங்கள் கண்டுக்கிட்டா ஐயோ தெரியாமல் நடந்துருச்சு. ஊழலை தவறுன்னு மாத்திரம் அதுதான். இங்கே பிரச்சனை நடக்குது, நீங்கள் சொல்லும்போது ஐயா எனக்கு பிரச்சனை சமைச்சு திருப்பி அடிச்சுக்கலாம் பார்த்தீங்களா, அந்த தப்பிக்கிறதான் பார்க்குறாரு. 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சர்பதிவாளர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த உரிமை கொண்டாடினது யாரு? வித்துங்க வாங்கின அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு கவர்மெண்ட்டோட இடத்த விற்கக்கூடாது இந்த சர்பதிவாளர் அந்த முறைகேடான எல்லாரும் இது பண்ணணும்ல. இது அறநிலையத்துறை அமைச்சருக்கு தெரியாமலே இது நடந்திருக்கும். இவ்வளோ பெரிய, அதுவும் பழனி மாதிரி இடத்துல அவ்வளோ பெரிய லேண்டை வந்து விற்கும் பொழுது அது என்னன்னு கூட கேள்வி கேட்காம ஒரு சர்வசாதாரண ஒரு தவறு நடந்துருமா? அப்ப அது அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அமைச்சர் இருக்காரு அதுலன்னு சொல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பல இடத்துல நியூஸ் பரவுது, அவருடைய உறவினர்களுக்கான்னு சொல்லிட்டு பரவுது. ஓப்பனா தெரிய மாட்டேங்குது. அந்த இப்போ ஒரு சின்ன பின்னணியில் வந்துட்டு அது வாங்கினவங்களுக்கு அவ்வளோ சொத்து கொடுத்து வாங்குறதுக்கான இடம் இல்லை, அந்த அளவுக்கு வசதி இல்லைங்கிறதும் பரப்பப்படுது நியூஸ். இன்னொரு விஷயம், 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடிக்கு வித்திருக்காங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இது யாராலையும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்னு இருக்கப்போ விசாரணை போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் தேவையா அப்படின்னு பொதுவெளியில பேசுறாங்க. முதல் முறையா விஜயருடைய ஜோசியர் அவருக்கு வந்துட்டு ஒரு அரசு பதவி கொடுத்தாங்க. கொடுத்த உடனே திமுக சட்டமன்றத்தில் எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க, அதை திருப்பி வாங்கினாங்க. ஒவ்வொரு திட்டங்களும் இவங்க அறிவிக்கும் பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுக்கும்போது பின்னாடியாது. இப்போ இந்த இதுக்கு யாருமே குரல் கொடுத்தா என்ன இருக்கும்? இந்த 2 கோடிக்கு மாற்றிருக்காங்க, விற்றுருக்காங்க, திமுக பேசல, மக்கள் பேசல, யாருமே பேசல, என்ன நடந்திருக்கும்? அந்த 2 கோடிக்கு விற்றது அவன் 2 கோடியாக தான் இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை கேட்கறதுனால தான் அதுக்கு பலன் கிடைக்கும். கேள்வி கேட்டால் தான் இங்கே தீர்வு கிடைக்கணும். அந்த கேள்வி கேட்க தப்பே இல்லை. இந்த இதை அங்கே கேள்வி கேட்காம விட்டுட்டாங்கன்னா அது கடைசியில் அது அவங்களுக்கே போயிடும். இப்படி கேள்வி கேட்காம இருந்து தமிழ்நாடு இங்கே போகும். ஓகே. இப்படி தாவேகா ஆட்சியில் என்னென்ன குற்றங்கள் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன்? தாவேகா ஆட்சியில் குற்றங்கள் பெரும்பாலும் நடக்குது. இவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா, குற்றங்களை நியாயப்படுத்துறதை தாண்டி இவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்வர் விஜய் முழுக்க அன்றைக்கி சட்டமன்றத்தில் 30 நிமிஷம் பேசினார். குளத்தூரில் அவ்வளோ பிரச்சனை கரண்ட் கட்டாச்சு, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு, பல பெண்களுக்கு பாலியல் துணைத்துறை நடந்திருக்குது, இவ்வளோ நடந்தது, இதை பற்றிலாம் பேசுங்க முதல்வர் சார் நாங்கள் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சினிமா ரீல்ஸ் மாதிரி கண்டனம் கொடுக்குறாரு, டைலாக் பேசுறாரு, தொட மாட்டோம் தொட்ட விட மாட்டோங்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாப்ல?
ஆனா அமைச்சரவையில தான் முதல்வர் சொல்றாரு, சினிமா ரீல்ஸ் அலப்பறையெல்லாம் வேணாம், ஊழல் பண்ணாதீங்க, பதவிகள் பறிக்கப்படும்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு சிஎம் சொல்லி பார்த்திருக்கீங்களா? ஆரம்பத்துல முதல் நாளே எல்லா அமைச்சரும் பதவியேற்ற பொழுது எல்லா அமைச்சரும் எல்லா நிர்வாகிகளும் சரியா இருங்க, இந்த ஆட்சிக்கு பங்கம் வந்தா நான் என்ன பண்ண எனக்கே தெரியாது நாங்க. இப்போ அந்த நிர்வாகிகள் இந்த மாதிரி என்னாச்சு? சத்தியமங்கலத்தில் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு தாவேக்கு நிர்வாகி கைது செய்யப்பட்டு உடனே அந்த அன்னைக்கே ஜாமீன் கிடைச்சிருக்குது. ஆனால் லாக்அப் டெத்தில் இப்போ சமரி உறவு நடந்திருக்காரு. போன ஆட்சியில் அஜித் அவர் இறந்தப்போ விஜய் என்ன பண்ணாரு? சாரி வேணாம், எங்களுக்கு நீதி கொடுங்க போராட்டம் பண்ணாரு. 3 நிமிஷம் பேசினாரு. எவ்வளோ பெரிய விஷயம். 3 நிமிஷம் பேசி எங்களுக்கு போராட்டம் வேணாம், எங்களுக்கு நீ சாரி வேணாம், நீதி கொடுன்னு கேட்டாரு. இப்போ அதே ஒன்று நடந்திருக்குது. போன முதல்வர் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரு, மன்னிப்பு கேட்டார். அந்த இடத்துக்கு அமைச்சர் போய் அதுக்கு அவ்வளோ தூரம் பேசினாங்க. அந்த இடத்துல இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல்வர் நின்னாரு. இப்போ முதல்வர் எங்கே இருக்காரு? அமைச்சர் போய் நிற்கிறார் அமைதியா. ஸ்ரீநாத் அவர் தான் போய் இப்படியே நின்றுருக்காரு அமைதியா. அந்த இடத்துல விஜய் அவர் கூப்பிட்டு பேசினாங்களா? கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் அந்த மாதிரி பண்ணலையே. முழுக்க முழுக்க அவர் இப்போ ஒரு நடிகராக தான் இருக்காரு. அவர் பேசணும்னா கேமரா இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும், ஆடியன்ஸ் இருக்கணும். ஆனா விஜய் அவர்கள் சைலண்டா இருக்காரு. சரி, சைலண்டா இருந்தாலும் அதுக்கான ஆக்ஷன்கள்லாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. உடனுக்குடன் அரெஸ்ட் பண்றாங்க, விசாரணை நடத்துறாங்கன்ற ஒரு விஷயம் சோசியல் மீடியாலே பயங்கரமா வருது. இந்த விஷயம் கூட போன ஆட்சியில நடக்கலையே, தெரிய வந்ததே 3 மாசம் கழிச்சு வருது அப்படின்ற மாதிரியான பேச்சு. போன ஆட்சியில நடக்கலன்னு நீங்க சொல்லாதீங்க. அது நடந்த உடனே 26 லாக்அப் டெத் நடந்திருக்கு இல்லையா? சரி, 2020 இந்த சொல்றீங்களா 2025 கேக்குறீங்களா? 2025 போன ஆட்சி போன ஆட்சியில நடந்தப்போ அதுக்கான ஆக்ஷன் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அஜித்துடைய ஆணவப்பட அனுச்சு லாக்அப் டெத் வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. அதனால உங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நடந்துச்சு. முதல்வர் நிறைய பேசுனால அங்கங்க நடக்கிற லாக்அப் டெத்துக்கான பிரச்சனைகள் பேசுறதும் அதுக்கான தீர்வுகளும் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்துக்கு மீடியா வெளிச்சம் வந்தா மட்டுமே தான் அது கவரப்படுதே தவிர நடக்கிறது எல்லாமே பேசுறது கிடையாது. ஆனா இந்த இதுக்கு முதல்வர் பேசலிங்கிறது எங்களுடைய வருத்தம். அதுவும் டிஎம்கே மறைச்சிருது, மீடியாவுக்கு கொண்டு போகாம மறைச்சிருக்கு. தாவேகா ஆட்சியில அது மீடியாவுக்கு கொண்டு வராங்கன்ற பேர் இருக்கு. லாக்அப் டெத் வந்து மீடியாவுக்கு கொண்டு வந்து லாஸ்ட் ஆட்சியிலையும் மீடியாவுக்கு கொண்டு வந்தது, இந்த ஆட்சியும் மீடியாவுக்கு இருந்தது. எங்களோட கேள்வி அஜித்தோட லாக்அப் டெத் நடந்திருக்குது, அதே போல சபரிவர்மனோட லாக்அப் டெத் நடந்திருக்கு. இதுக்கு இந்த முதல்வர் என்ன பண்ணியிருக்காங்க? நீங்க முதல்வர் வந்து என்ன பண்ணீங்க? ஒரு சாமானிய என்னோட கேள்வி அதானே. நீங்க திமுகக்கு மாற்றுன்னு சொல்றீங்க, நீங்க தூய சக்தின்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற தீய சக்தி மக்களுக்காக இவ்வளவு பண்ணியிருக்குது. தூய சக்தி நீங்க என்ன பண்ணீங்க? சிங்கப்பெண்ணு பேர் மாத்தினீங்க, பிங்க் பேட்ரோல. அதுக்கப்புறம் மகளிர் விடிய பயணத்தை மகளிர் பயணமா மாத்துறீங்க. நான்கு திட்டத்துக்கு பேரை மாத்துறீங்க. பேர் மாத்திர தவிர நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இருக்காரு, பேரை மட்டும் மாத்திக்கிறாருன்னு சொல்லுங்க. பேர் மட்டும் தான் மாத்துறாரு. அவர் பண்ணி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 75 நாள் இருக்குமா. ஜூன் மே 10 அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆல்மோஸ்ட் 70 நாளுக்கு மேலே வந்துருச்சு. அவர் என்னென்ன பண்ணுறாரு நீங்கள் சொல்லுங்கள்? திட்டங்கள் பண்ணது ஓகே, அவர் எந்த திட்டங்கள் பெருசாக எனக்கு பண்ண மாதிரி தெரியல. ஓகே. இன்னொரு பக்கம் ஒரு மாநில கல்லூரியில் உணவு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட்டம் நடக்குது. இன்னொரு பக்கம் உணவு எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒரு கட்சி சார்ந்து, அதாவது டிஎம்கேவை சார்ந்து அந்த போராட்டம் நடக்குது. இந்த மாதிரி தான் டிவிகேவை இழிவுபடுத்த, டிவிகேவை பற்றி தவறான கருத்துக்களை பரப்புறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்குள்ளேயே அரசியல் சண்டை நடக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? டிவிகேல ஒரு ஊழல் நடக்குது, இப்படி நடக்குதுன்னு கேட்டால் அவன் திமுக காரன். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் இப்போ விஜயன் அவர்கள் வந்து அரசு செய்யப்பட்டிருக்காது. ஏன்னா அரசு செய்யப்படல, விசாரணையால் அலக்கழிக்கிறாங்க. 2 மணி நேரமாக அவர் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு அவரை அலக்கழிச்சிருக்காங்க. அவர் திமுக காரரா? பாதிக்கப்பட்டவனுக்காக திமுக பேசுவான் தான். ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்டவன் பேசணும் எல்லாத்தையும் நீங்கள் திமுகன்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறீங்க. உங்களை எதிர்த்து யாராச்சும் கேள்வி கேட்டானா அவன் திமுக காரன். இந்த பிஜேபி ஒன்று பண்ண முடியல, ஆன்டி இண்டியன் அந்த மாதிரி. நீங்கள் தாவேக்கா பற்றி ஏதாவது பேசுறியா, நீ டிஎம்கே, நீ தாவேக்கா ஏதாவது குற்றம் சாட்டியா, நீ டிஎம்கேன்னு சொல்லிட்டு அப்படி ப்ளேம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சாப்பாடு சரியில்லைன்னா அவன் படிக்கிறவன். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் அரசியல் பண்ணுறீங்க. நீங்கள் குழந்தையிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் குழந்தைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பாலிட்டிக்ஸ் நீங்கள் அவனை இழுத்துட்டு இருக்கீங்க. நாங்கள் பசங்களை படிக்க தான் வச்சுருக்கோம். நீ கட்சிக்கு வராத, நீ படிங்கன்னா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் படிக்கிற பையனை நீ காலேஜ் போகாத, வேலைக்கு போகாத, லீவு போட்டு அண்ணனை பார்க்கவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். சாப்பாடு சரியில்லைன்னு சொல்கிற இடத்துல அவன் சாப்பாடு சரியில்லைன்னு தான் சொல்லுவான். சாப்பாடு சரியில்லைன்னு 10 பேர் போராட்டம் பண்ணாங்கன்னா சாப்பாடு சரி இருக்குன்னு சொல்லிட்டு 500 பேர் நாங்கள் எழுதி தரோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அது கட்சி சார்ந்து பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை டிஎம்கே கலப்பி விடுதான். நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை தாவேக்காரங்க நியாயப்படுத்துக்கிறாங்கன்ட்டு. ஒரு தப்புன்னு ஒப்புக்கொள்ளாமல் இருக்க, இது என்னுடைய டிவிகே கட்சிக்கு தப்பே நடந்தாலும் பரவாயில்ல, நான் தப்பை முட்டு கொடுக்குறாங்க மொத்தமாக. இப்போ தாவேக்கா அளவில் பெருமான இளைஞர்கள் வந்துட்டு வழி மாதிரி தாவேக்கால இருக்காங்க. நான் ஒப்புக்கொள்கிறேன், தாவேக்கால ஒரு இளைஞர் கூட்டம் வந்து வழி மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு நம்ம இது பார்த்துக்கும். என்ன தப்பு பண்ணாலும் இளைஞர்கள் பார்த்துப்பாங்க. என் மேலே தப்பே இருந்தாலும் பரவாயில்ல, நான் தாவேக்கு தான் சப்போர்ட் பண்ண நிற்கிறவங்க நம்ம என்ன பேச முடியும்? ஓகே, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி டிஎம்கே இதை பண்ணலையா? விஜய் அவர்களே அலக்கடிச்சது, எந்த இடத்துக்கும் போக விடாம
பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஎம்கே பண்ணலையா அப்படின்றது. ஒரு கரூர் மாதிரியான கூட்ட நெரிசல் எடுத்துக்கோ, இந்த இடத்து இவ்வளோ தூரம் தான் இருக்குன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் விதிமுறையை தாண்டி போகிறீங்க, போனால் கரணுக்குமத்து மேலே ஏறுறீங்க, டிரான்ஸ்ஃபாரத்தில் குதிக்கிறீங்க, ஜென்ரல் செட் போட்டு அதை உடைக்கிறீங்க. இப்படி இருக்க பக்கத்தில் நீங்கள் திருச்சி ஏர்போர்ட் என்ன நிலைமைக்கு போச்சு? கரூரில் ஏன் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம்னு சொல்லிட்டு அங்கே பர்மிஷன் கேட்டால் கூட தம்பி வேணாம்ப்பா, இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை நடக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கரெக்டாக ஒழுங்காக நெறிமுறையோடு நீங்கள் கடைபிடிச்சி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பர்மிஷன் தராமல் இருக்க போகிறாங்க. உங்கள் இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால உங்களுக்கு இப்படி பண்ணுறாங்க. அதுவும் பர்மிஷன் அவங்க அலக்கழிக்கல, வேணான்றாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பச்சையாக போய் சொல்கிறார் விஜய் அவர்கள். கரூரில் போய் பேசுகிறாரு, பேசும்பொழுது போலீஸ்காரங்க எங்களுக்கு இதே சொல்லலை. கரூர் சம்பவம் நடந்தப்போ அதோடைய எஸ்பி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப நாங்கள் விஜய் அவர்களை இந்த இடத்துல நீ பேச சொன்னோம், அவர் கேட்காம அங்கே போய் நீ பேசணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அவர் ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறாங்க. ஆனால் அதை கேட்டுட்டு விஜய் அவர்கள் இப்படி பச்சையாக போலீஸ்காரங்களை சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறது? நீங்கள் இப்போ அலக்கழிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் விஜய் என்ன சொல்றாரு? எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காட்டி பரவாயில்லைங்கிறாரு. தாவேக ஆட்சியில காவல்துறை அராஜகம் பண்ணுதா அப்படின்னு ஒரு கேள்வி. காவல்துறை அராஜகம் பண்ணுதான்னு கேட்டால் இதுக்கு லாக்அப் டெத்து கூட அது உதாரணம் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய நடந்ததுக்கப்புறம் அதுக்கு எல்லாரும் மௌனம் தானே கேட்குறாங்க. அதுக்கான அந்த நடந்த இடத்துல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சா? தாவேக ஆட்சியில காவல்துறை அராஜகம் பண்றதுக்கு ஒரு லாக்அப் டெத்தை உதாரணமா வைக்கிறீங்க. டிஎம்கே ஆட்சியில 26 லாக்அப் டெத் நடந்துச்சு. அப்போ டிஎம்கே ஆட்சியில காவல்துறை அராஜகம் பண்ணிச்சு, அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருக்கு டிஎம்கே. அதுக்கான ஆக்ஷன் எடுத்துருக்குது. இது இப்போ ஆரம்பிச்சிருக்குது. அராஜகம் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கான நாங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளையும் அந்த பிரச்சனைக்கான விவாதங்களையும் திமுக செய்யுது. ஆனால் தாவிக்கு அதை செய்யாமல் அதை பிளேம் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இங்கே எது நடந்தாலும் திமுக ஆட்சியில் பண்ணதுனால எஃபெக்ட் தான் இது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமானனால தான் இங்கே மோசமாக இருக்குது. அங்கே மொத்தமாகவே 100 கேஸ் ஆச்சுன்னா இங்கே மாதத்துக்கு 50 கேஸ் ஆகுது. இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்குது இல்லை? நீங்கள் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் திமுக மேலே குற்றம் சாட்டிட்டு இருந்தால் அப்போ என்ன பண்ண முடியும்? லாக்அப் டெத்துக்கு அப்படி எப்படி சொல்ல முடியும்? லாக்அப் டெத்துக்கு எதுவுமே சொல்ல லாக்அப் டெத்துக்கு எதுவுமே சொல்ல முடியாதா? ஆனால் நடந்ததுக்கான அந்த 26 மரணங்களுக்கும் அதுக்கான தீர்வுகளுக்கான மக்களுக்கான தீர்வு கிடைச்சிருச்சுல்ல. இன்னொருத்தர் நெறியாளர் விஜயன் அவர்களை வந்து காவல்துறை கூட்டிட்டு போய் நீங்க வந்து டிவிகேவை வீழ்த்துறதுக்கான, டிவிகே ஆட்சியை வீழ்த்துறதுக்கான சதி வேலைகள் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு விசாரணைக்கு கூட்டு போய் 2 நாள் காவல்துறை என்னதான் பண்ணாங்கன்ற கேள்வி எழும்பிருக்கு. என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அறிவானந்தம் மரியப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் இது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஜென்சி டிஎம்கே நடத்துறவங்களுக்கு 2-3 பேர்த்த கூட்டு போய் இது பண்ணாங்க. நீங்கள் ஏன் டிவிகேக்கு அகென்ஸ்டாக பேசுகிறீங்க? நீங்கள் நார்மலாக சொல்ல போனால் அவங்கள வந்துட்டு வன்மை கண்டிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது, இது உங்களுக்கு தேவையில்லாது, வழக்கு போடுவோம்னு சொல்லிட்டு அப்படி மிரட்டல் நடந்திருக்கலாம். ஏன்னா அங்கே விசாரணை என்ன நடந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கே எதுக்கு அவங்க கூட்டு போனாங்கிறதுக்கான காரணம் அவங்களே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணு கேட்டால் பல பேருக்கு காரணமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நடுராத்திரி 2 மணிக்கு போய் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் வாரண்ட் இருக்காங்க கேட்டால் காட்ட மாட்டேங்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணணும் மட்டும் தான் நிற்கிறாங்க. அறிவானந்தம் மரியப்பனை கோர்ட் வாசலில் அரெஸ்ட் பண்ணியும் நிற்கிறாங்க. ஆனால் காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது ஒரு மிரட்டல் தான். விஜய் ஒரு பத்திரிகையாளருக்கு இந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கு கூட வரலாம். நீங்க டிவிகே பத்தி ஏதாவது ஒண்ணு அவங்க பண்ற குற்றத்தை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா உங்களை கூட விசாரணை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? நான் டிவிகே பண்ற குற்றங்கள் நான் எடுத்து தைரியமா சொன்னாலே அரெஸ்ட் பண்ற நிலைமை இப்ப இருக்கு. டிவிகேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. டிவிகே பண்ற குற்றங்களை நீங்க எடுத்து காட்டினா டிவிகே ஒரு தப்பு பண்ணுது, டிவிகே இந்த மாதிரிலாம் பண்ணுது, இது சரியான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கேள்வி எழுப்புனா உங்க கேள்வி நியாயமானதா இருந்தா உங்க கேள்வி ஒருத்தனை சாமானியனை கரெக்டா சிந்திக்க வைக்கும்னா உங்களை பாதிக்கிடுவோம். இங்க என்ன பண்றாங்கன்னா அறிவாளிகளையும் இங்கே கேள்வி கேட்குறவன்னு தான் முடக்கிறாங்க. இங்கே கேள்வி கேட்டால் தான் அவனுக்கு தெரியும்ல. மக்கள் பிளைண்டாக நம்புறாங்க. விஜய் வந்து என்ன சொன்னாலும் மக்கள் நம்பர் கண்டிஷனை விஜய் அவர்கள் மாற்றிட்டு இருக்காங்க. விஜய் சரியாக சொல்கிறேன்னு ஒருத்தர் கேட்டவன் யோசிப்பான்ல, அவன் கேள்வி கேட்குறவனை முடக்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே, அவதூறா பேசினா அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்றது? அவர் என்ன அவதூறா பேசுறாங்க? முதல்வரை பத்தி டிஎம்கே அவதூறா பேசுறாங்கன்றதுக்காக தான் நிறைய அரெஸ்ட் பண்ணி. என்ன அவதூறா பேசுறாங்க? நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி பேசுறாரு. உங்க பிறந்த நாள் இருக்கு, அவர் பிறந்தநாளுக்கு வந்துட்டு நச்சுவாய் இருந்தனால நான் கேக் வெட்டல, வருத்தமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அன்று அதே சமயத்தில் வந்து அது அவங்களுடைய பர்சனல், அது நமக்கு தேவையில்லாத விஷயம்தான். ஆனால் அவங்க சிரிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அதே பர்த்டேக்கு கேக் வெட்டது சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்கிறாப்புல. நீங்கள் இப்படி சொன்னீங்களே, நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார். அது அவருடைய தனிநபர் விஷயமா இருந்தாலுமே அந்த இடத்துல வருத்தமாக இருக்குன்னு அவர் சொன்னார். அதை ஒரு விமர்சனம் செய்கிறாரு. அது எப்படி வருத்தம்? ஒருவேளை டிஎம்கே ஆட்சியிலையும் இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தை பேசினா, அவதூறு பேசினா அவர் அப்படியே விட்ட மாதிரி இந்த ஆட்சியிலே விடணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் அவங்க நச்சுவாய் இருந்தப்ப நீங்கள் வருத்தமாக இருக்குன்னு சொன்னீங்க, இப்படி சிரிச்சிட்டுக்குன்னு தான் கேட்டாங்க. சட்ட ஒழுங்குக்கு நீங்கள் பதிலே பேச மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. சட்ட ஒழுங்கு இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது, இங்கே இத்தனை பேர் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, இத்தனை பாலியல் பிரச்சனை நடந்துருக்குது, நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, சட்டமன்றத்தில் ரீல்ஸ் போகிற மாதிரி சைகை காட்டுறீங்களே சொல்லி சொன்னால் அது எப்படி அது அவதூறாகும்? அவர் இன்னும் அந்த சட்டமன்றத்தில் அந்த 30 நிமிஷம் பக்கம் பேசினாப்புல அவர் என்ன சட்ட பிரச்சனை பற்றி பேசினாரு? தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனை பற்றி அவர் பேச நீங்களே சொல்லுங்கள். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாப்ப அது எந்த பார்ட்டிங்கிற சொன்னாரா?
எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றதுக்கு பேசினாப்ல. முன்னாடி எந்திரிச்சு போய் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அது அவர் சொன்னதுக்கப்புறம் தான் பண்ணாரு. உதயநிதி ஸ்டாலின் சொன்னாப்ல, இந்த மாதிரி தாவேக நிர்வாகிகள் இந்த மாதிரி வழக்கில் இது பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. எந்தெந்த வழக்கு, யார் யார், எந்தெந்த நிர்வாகின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே சொன்னாப்ல. அதே மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னாங்க. இந்த நிர்வாகி இவ்வளோ வாங்கியிருக்காங்க, இந்த கட்சி வாங்கியிருக்குன்னு சொல்லணும்ல. நீங்கள் பொத்தாம் பொதுவாக ஒரு கூட்டாம்போக்கில் நீங்கள் அடிச்சு விட்றது தான் இங்கே பிரச்சனை. நியாயமாக நீங்கள் அவங்க தான் அவதூறு பரப்புறாங்க. தாவேக்கால சேர்ந்தவங்க ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர் முதற்கொண்டு விலைக்கு பேசி அவங்கள வாங்கி தாவேக்கா சம்மந்தப்பட்டு பொய்யான தகவல்களை ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னு நேஷனல் டிவிலேயே வந்திருக்கு. இது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? நான் உண்மைன்னு தான் நினைக்கிறேன். தாவேக்கா என்ன ஒன்று பர்சனல் வந்து தாவேக்கா முழுக்க முழுக்க பொய்களை பரப்பி தான் இது வந்து ஆட்சிக்கு வந்துருன்னு சொல்லுவேன். கரு விவகாரமாகட்டும், அதுக்கப்புறம் தாவேக்கா வர இது எந்த ஒரு நிகழ்ச்சி இதாகட்டும், முதல் முறையாக வந்துட்டு அவர் என்ன திட்டம் கொண்டு வந்தாருன்னா, தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் தங்க முதல் திட்டமும் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகள் மட்டும்தான் தங்க முதல் திட்டங்கிறாரு. இப்போ அரசு மருத்துவமனை இப்போது எனக்கு தங்கச்சிக்கு வந்து பிரசவ வலி வருது. நாங்கள் இருக்க இடத்துல அரசு மருத்துவமனை ரொம்ப தூரமாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நாங்கள் அங்கே தான் கொண்டு போக முடியும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் சொல்லிட்டு அதை சொல்கிறது இருக்குல்ல, இன்ஃப்ளூயன்ஸை தானே அவங்க என்ன வேணால் பேசலாம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அவன் மக்களை வந்து டைரெக்டாக ப்ரெஸ்ஸை பார்க்குறது இல்லை, அவன் இன்ஸ்டாவை தான் பார்க்குறான். இன்ஸ்டாவில் பார்க்கும்போது அதை தானே உண்மையை நம்புவான். அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பரப்புறது சரி, இந்தியா முழுக்க பரப்பணும்னு என்ன அவசியம் இருக்காது? காங்கிரஸோட அலைன்ஸாக தான் இருக்கும். விஜய் அவர்களுக்கு இந்தியா முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க, அது ஒத்துக்கொள்ள விஷயம் தான், உண்மைதான். அது விஜயை பிடிச்சவங்க அந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா அடுத்த ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ் போல விருப்பம் இருக்கலாம். இங்கே உண்மை பேசின இங்கே போய் பேசின மாதிரி அங்கேயும் பண்ணாதானே முடியும். இத்தனை வருஷமாக பாஜக பண்ணிட்டு இருக்குது. வறுமை, காங்கிரஸ் காரணம், இந்துத்துவா, இதை சொல்லியே பாஜக பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு ஒரு வலுவான கண்டென்ட் வேணும்ல, அந்த கண்டென்ட் இன்ஃப்ளூயன்ஸால மட்டும்தான் முடியும் எதிர்பார்க்குறாரு, அதை ட்ரை பண்ணுறாரு. இன்னொரு விஷயம், அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது விஜய் அவர்களோட படம் போட்டு 1 மணி நேரம் சும்மா இருக்கிறதுக்கு பொழுதுபோக்குக்கு படம் பாருங்க அப்படின்னு அரசு மருத்துவமனையில் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னீங்கல்ல விஜய் ஆட்சி நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு, இதை நீங்களே சொல்லுங்கள். ஒரு அரசு மருத்துவமனையில் பொழுதுபோக்குக்காக இவ்வளோ நேரம் அதை போட்டு, அது மருத்துவமனையில் 1 மணி நேரத்துக்கு நிறைய பேஷண்ட் வந்துட்டு போகிற இடம், அங்கே பல இடங்களில் வந்துட்டு மருத்துவர்கள் தேவைப்படுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்க மாதிரி இடத்துல நீங்களாம் பொறுமையாக பாருங்கள். அதென்ன ஹாஸ்பிட்டலா இல்லை ஹோட்டலா பிரேக் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறக்கு? வேலை செய்கிற நம்ம அங்கே 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக்கு, நீங்கள் டிவி பாருங்கள், நம்ம வேலையில் அப்புறமா பார்த்துக்கலாம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கண்டினியூவாக போயிட்டு இருக்க இடத்துல நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. குழந்தைங்கிட்ட மீதான ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்தையும் விஜய் நீங்கள் திணிக்கிறீங்க. விஜய் கொண்டு போய் சேர்க்கல, நீங்கள் வலுக்கட்டையுமே திணிக்கிறீங்க. நீங்கள் விஜய் தான் எல்லாமே, விஜய் தான் பெரியான்னு சொல்லி நீங்கள் சொல்ல நீங்கள் அவங்ககிட்ட விதைக்கிறீங்க, கொடூரமாக திணிச்சிக்கிட்டு இருக்கீங்க. தாவே காட்சியில் ஊழல் லஞ்சம்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஊழல் லஞ்சம் நடக்குது. பட்டா இல்லாத வீடுகளுக்கு பட்டா தரும்னு சொல்கிறாங்க, ஆனால் கள்ளக்குறிச்சியில் வீடுகள்லாம் இடிக்க போகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், எல்லாமே அடுக்கடுக்காக இந்த 2 மாதத்துலேயே நடந்துட்டு இருக்குல்ல, இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறேன்? ஒரு அரசோட நிர்வாகத்தை வந்துட்டு 100 நாள் 6 மாதம் இல்லாமல் இடைப்படக்கூடாது. உண்மை தான். ஒரு அரசு எப்படி இயங்குதுங்கிறது 6 மாதம் இல்லைன்னா 100 நாள் குறைந்தபட்சம் அதான் இடைப்படுறது. ஆனால் இப்படியே விஜயோட அரசு நீடிக்கும்னா தமிழ்நாடு சுடுகாடாக மாறிடும். இத்தனை வருஷமாக ஏன் தமிழ்நாடு ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது, நல்ல சிறப்பான திட்டத்தமாக வளர்ந்துருக்குன்னா உண்மையிலுமே திராவிட கட்சிக்கு காரணம். ஏன்னா நீங்கள் வடக்குல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மாநிலம் இந்தளவுக்கு கிடையாது, அங்கே இந்த அளவுக்கு கல்வி கிடையாது, இந்தளவுக்கு வீடு வசதி இல்லை, இந்தளவுக்கு பொருளாதாரம் கிடையாது. ஆனால் இப்போ தாவேக்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கல்வியில் பாடநூல் கழகத்தை கொண்டு வந்துட்டாங்க. முழுக்க கொண்டு வந்த நிறுவனங்கள் வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்குது. மக்களுக்காக வந்தேன்னு சொல்கிறாங்க, மக்களுடைய ஆட்சியார் பஞ்சம் நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வீடுகள் இடிக்கப்படுது. இப்படி இருக்க பட்சத்தில் தமிழ்நாடை தனக்கு வாய்த்த மாதிரி ஒரு சுயநலமாக, ஒரு சிந்திக்க முடியாத ஒரு மாநிலமாக மாற்றிடுவார். இதுதான் நடக்கும். அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.